Hi guys, welcome to my channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நீங்க வாட்ஸ்அப் யூசரா இருந்தீங்கன்னா உங்க மொபைல்ல வாட்ஸ்அப் இருக்கும். அந்த வாட்ஸ்அப்ல தான் உங்களோட பர்சனல் டேட்டா எல்லாமே நீங்க வச்சிருப்பீங்க. ஆனா அடுத்தவங்க நமக்கு தெரியாதவங்க யாரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாரும் நம்ம வாட்ஸ்அப்பை ஹேக் செஞ்சு பார்க்கறாங்க. அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து சேஃப் செட்டிங்கை எனேபிள் வச்சுக்கணும். அதை எப்படி எனேபிள் பண்ணுறதுனா, நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்புறம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், இந்த மாதிரி நீங்கள் சேஃப் செட்டிங்கை உங்கள் மொபைலில் எனேபிள் பண்ணுற மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா, கைஸ் உங்களோட அக்கௌண்ட்டை வேறு யாரும் மொபைலில் லாகின் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த சேஃப் செட்டிங்கை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு அப்படின்னு வாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கைஸ், வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா வாட்ஸ்அப்லேயும் இது மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபீச்சர் என்னென்னா, கைஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கைஸ், மேலே 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனே அக்கௌண்ட் இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனே செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே எனேபிள் இருக்கும், செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு. அதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுங்க. கைஸ், இப்போ சேஃப்டி செக்யூரிட்டி அப்படின்னா என்னென்னா, இப்போ மேலே வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டியிருப்பேன். அதில் வந்து சென்டர் ரிசீவர்னு இருக்கும். சென்டர் யாருன்னா நம்ம அனுப்புகிற ஆள் தான் சென்டர். ரிசீவர்னால் அவங்களுக்கு யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்க தான் ரிசீவர். கைஸ், அதுவே உங்களுக்கு கீழே ஒரு இமேஜ் காட்டியிருப்பேன். அதில் வந்து கைஸ் அதுலேயே ஒரு ஆள் ஹலோ அப்படின்னு அனுப்புகிறாரு. அதுவே ரெண்டாவது நடுவில் பாருங்கள், அதுவே சம்மந்தமே இல்லாமல் ஒரு கோடாகவும் இருக்குது. நம்ம அனுப்பின மெசேஜ் அவளுக்கு ரிசீவ் ஆகிரும். இது வந்து எப்படி ரிசீவ் ஆகுதுன்னா, இப்போது இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, நம்மகிட்ட இருந்து என்கிரிப்ஷன் ஆகி அவருக்கு வந்து சென்ட் ஆகி டீக்ரிப்ஷன் ஆகும். அதனால நம்ம ஹலோன்னு அனுப்புனது நமக்கு ஒரு கோடு காமிக்கும். அவர் அனுப்பும்போது அந்த கோடும் ரெண்டும் ஒன்று சேர்ந்து அது வந்து ஒரிஜினல் ஹலோ அப்படின்னு அவருக்கு வந்து ஒரிஜினல் மெசேஜ் சென்ட் ஆகும். இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் எண்டு டு எண்டு ஒர்க் ஆகியிருக்கு. இது மாதிரி வேறு யாரும் நம்மளோட டிவைஸை கைஸ் உங்களோட டிவைஸை வந்து ஹேக் செஞ்சாலும் இல்லைன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வேறு டிவைஸில் ஆக்சஸ் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். இப்போது நான் இதில் காட்டுற மாதிரி உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதில் என்னென்னா, இதில் வந்து உங்கள்கிட்ட டிவைஸை வந்து வேறு டிவைஸில் கனெக்ஷனாக இருக்குது, அதை வந்து லாக் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும். அதையே நீங்கள் கிளிக் பண்ணி லாக் அவுட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.